அண்ணாமலையார வழிபட்டு கோலாட்ட குழுவினர் சிவன் பாடல்களுக்கு பெருமாள் பாடல்களுக்கு கோலாட்டம் ஆடியபடியே 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில வலம் வந்திருக்காங்க. நிலவு ஒளியில கோலாட்டம் ஆடியபடி இவங்க வலம் வந்திருக்கிறது பாக்குறவங்கள ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமா விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போறது வழக்கம். குறிப்பா பௌர்ணமி தினத்தன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில லட்சக்கணக்கான பக்தர்கள் வலம் வந்து அண்ணாமலையார தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம சில நடன கலைஞர்கள் சிவன் மேல கொண்ட அன்பாலையும் தங்களுடைய வேண்டுதலுக்காகவும் இந்த கிரிவல பாதையில நடனமாடியபடியே வலம் வந்து அண்ணாமலையார தரிசனம் செய்யறதும் வழக்கமா இருக்கு. அந்த வகையில தான் திருப்பூர் மாவட்டம் சாவக்கட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோலாட்ட குழுவினர் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வந்து ராஜகோபுரம் முன்னாடி சிறப்பு பூஜைகளை செஞ்சு அண்ணாமலையார தரிசனம் செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சிவன் பாடல்கள் பெருமாள் பாடல்கள் உள்ளிட்ட பக்தி பாடல்களுக்கு கோலாட்டம் ஆடியபடியே 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில விடிய விடிய இவங்க கிரிவலம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த பாதையில அமைந்திருக்கக்கூடிய இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், எமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், வர்ணலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் உட்பட அஷ்டலிங்க திருக்கோயில்களுக்கும் போயிட்டு கோலாட்டம் ஆடியபடியே சிவபெருமான தரிசனம் செஞ்சிருக்காங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இணைந்து கோலாட்டம் ஆடியபடி